இது இந்த 2026 தேர்தலுக்கு முன்னதாக இந்த பிரச்சாரத்தில் இந்த 41 பேர் மரணம் என்பது ஒரு புதிய கட்சியின் புதிய ஒரு தொடக்க முயற்சியில் இது போன்ற ஒரு பெரிய ட்ராஜடி நடந்திருக்கு. இந்தியாவில் எந்த இடத்துலையும் ஒரு நடக்காத ஒரு நிகழ்வு. இது தமிழக வெற்றி கழகத்தின் எதிர்காலத்தை எவ்வாறு பாதிக்கும், இந்த 2026 தேர்தலில் எவ்வாறு எதிரொலிக்கும், இந்த பிரச்சனையில் ஒருவேளை இது திமுகவுக்கு எதிராக இது அரசியல் படுத்தப்பட்டால் அனைத்து கட்சிகளும் இதில் ஒருங்கிணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? பாரதிய ஜனதா கட்சி இதில் என்ன ஒரு எம்பிக்கள் குழுவை உடனடியாக அனுப்பி ஆய்வு செய்து அந்த பேட்டிகள் மற்றும் அறிக்கைகளை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. மொத்தமாக இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது என்ன விளைவுகளை தவாக்களுக்கு ஏற்படுத்தும்? மக்கள் வெள்ளத்தில் நீந்தி சென்ற விஜய் பாஜகவையும் எதிரியாக நினைத்து பேசினார், திமுகவையும் பேசினார். தாவேகா இரண்டையும் எதிரியாக ஆட்படுத்திக் கொண்டது. அதுல ஏதாவது ஒன்ன கையில வச்சு மெதுவா போயிருந்திருக்கணும். இந்த ரெண்டும் இதுதான் நேரம்னு சொல்லி அவரை தன் பக்கம் இழுக்க பாரதிய ஜனதா கட்சி முயற்சிக்கலாம். நான் ஓபனா பேசுறேன். ஏன்னா பிஜேபி கொஞ்சம் ட்ரை பண்ணி கொண்டு வந்துடலாம் விஜய அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுது. இட் இஸ் பாசிபிலிட்டி. அவங்க ஆதரவா பேசுறாங்க. ஏன் மிஸ்டர் சீமான் கூட நினைத்து கூட பார்க்கல, சீமான் ஆதரவா பேசுறாரு. நம்ம வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை. அவர் சீமான் கூட தம்பிக்கு இப்படி ஆகிடக்கூடாது அப்படிங்குது. எதையோ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னா கண்ணன் சாரை வந்து நான் பார்க்கும்போது அதால ஏதாவது எனக்கு ஒரு லாபம் இருக்குன்னு வந்தா அது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை. இந்த மாதிரி நொடிந்து போய் மிகவும் வேதனையோடு என்ன செய்வது என்பது புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற தாவேகா தலைவரிடமிருந்து எந்தவித லாபத்தையும் இந்த நேரத்தில் நாம் எதிர்பார்க்க கூடாது. நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன், இதையெல்லாம் காலங்கள் பல கட்சிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. இந்த நிகழ்வுகள் பல கட்சி தலைவர்களுக்கு நடந்திருக்கு. நீங்க இல்லைன்னு சொன்னீங்க, அதை நான் சொல்ல விரும்பவில்லை. ஆகவே இதெல்லாம் நடந்தாச்சு, அதையெல்லாம் சந்திச்சாச்சு. ஆகவே சிறிது சில மாதங்கள் இது போகும். அதற்கு பின்னால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. மக்கள் மறந்துடுவாங்க மாத்திரம் இல்ல, அவர் போய் எல்லோரையும் பார்க்கும் பொழுது இது சரியாக போய்விடும். காலதாமதம் செய்யாமல் விஜய் போய் சந்திக்க வேண்டும். அரசியல் ரீதியாக அரசியல் கட்சிகள் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர எப்படா இவன் பள்ளத்தில் விடுவான், குடி தோண்டி புதைக்கலாம் என்று நினைக்கவே கூடாது. ஆமா, மண்வெட்டி கையில் எடுப்பார், மற்றவருக்கு குடிபறிப்பார், அது தம் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார்னு தலைவர் பாடுவார். ஆகவே இதை அரசியலாக்க வேண்டாம் என்றுதான் என் அன்பு வேண்டுகோள். அந்த 41 குடும்பங்களுக்கு முடிந்த உதவிகளை செய்வோம், துணை நிற்போம். விஜய் அந்த இடத்திற்கு செல்லட்டும். தமிழக அரசும் இந்த முதல்வரும் உதவி இருக்கிறார்கள். அதற்கும் எனது அதை வரவேற்கிறேன். என்னை பொறுத்தவரை இதுதான் உண்மையான நிலவரம். இதை வைத்து எந்த பெரிய பாதிப்பும் விஜய்க்கு ஏற்படும், அதற்காக அசிங்கமா பேசுறது, திட்டுறது, யூடியூப்ல கத்துறது, இதெல்லாம் விட்டுருங்க சார். இந்த வேலையெல்லாம் வேண்டாம். அரசியலாக்க வேண்டாம். தமிழ்நாட்டுலதான் இப்படி செத்து போனதுக்கு ஒப்பாரி வச்சு திட்டிட்டு இருக்கான். வேற எவனும் செய்ய மாட்டான் இந்த வேலையை. இந்த கேவலமான அரசியலை விட்டு விடுங்க. நாம் கண்ட தலைவர்கள் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கவில்லை. தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சியாளர் எம்ஜிஆரும் அம்மாவும் அதை கற்றுக் கொடுக்கவில்லை. அந்த வழியிலே தான் வந்தோம். ஆகவே அதை நான் கலைஞர் கூட சொல்றேன், அவரை சொல்லிக் கொடுத்தாரா? இல்ல. ஆகவே இதெல்லாம் வேண்டாம். இந்த அரசியலை விட்டுட்டு நேரா மோதக்கூடிய அரசியலை செய்யுங்கள். இந்த அரசியலை வைத்து பொழப்பு நடத்தினால், இதை வைத்து ஒரு பெயரை கெடுக்க முயற்சித்தால் அது நடக்கவே நடக்காது. அதனால உங்களால எந்தவித ஓட்டு போடுபவர்களை தடுக்கவும் முடியாது என்பதை மிக தெளிவாக நான் சத்தியம் டிவி மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார்.